ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஒய்2 ஸ்டுடியோவில் போய் உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா உங்கள் நோட்டீஸ் போர்டில் போய் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒன்று போட்டிருக்காங்க யூடியூப்லேருந்து. அது என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோடு அதை போடுறேன் என்ன டீட்டெயில்னு சொல்லி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. முக்கியமாக போட்டிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நோட்டிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்திருக்கு. பெரிய பெரிய யூடியூப் சேனலு, பெரிய பெரிய இதுக்கெலாம் உங்களுக்கு அவேர்னஸாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியுறதுக்காண்டி கூகுள் ஸ்கேனில் போய் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு தமிழ்லேயே சொல்கிறேன் பாருங்கள். அதோட ஸ்க்ரீன்ஷாட் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே உங்களுக்கு கூகுள் இதுலேயே ஸ்கேன் பண்ணி போடுறேன் பார்த்தீங்களா, அதை என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். சந்தேகத்திற்கு இடமான கோரிக்கைகளை கவனியுங்கள். நம்பத்தக்க மூலங்களிலிருந்து வரும் இணைப்புகளை மற்றும் கோப்புகளை புறக்கணிக்கவும். சலுகைகள் எப்பொழுதும் சரிபார்க்கவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, தேவையற்ற லிங்க்லாம் வரும்ல, இமேஜோட யூடியூப் சொல்லி அஃபிஷியல்னு சொல்லி உங்கள் இதுலேயும் வந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. தேவையற்ற லிங்க்லாம் கிளிக் பண்ணாதீங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஹேக் செய்யப்படும். அது மூலமாக உங்களோட யூடியூப் சேனல் இது மூலமாக ப்ராப்ளம் வரும். அதனால் தேவையற்ற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தாராளமாக நீங்கள் அதை ஒரு அவேர்னஸாக போட்டிருக்காங்க. அதனால் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி நீங்கள் தேவையற்ற ஏதாவது லிங்கு இந்த மாதிரி சம்மந்தமான இமேஜ் மூலமாகவும் வீடியோ மூலமாகவும் கிளிக் பண்ணுங்க சொன்னால் அதை கிளிக் பண்ணாதீங்க. அதனால ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். புதிய 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 நியூஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் புதிய புதிய நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.